சங்கர் குரு சமூகத்தை வச்சும் புதிய தமிழகம் கட்சியை வச்சும் பல லட்சக்கணக்கான ரூபாயை சம்பாரிச்சிட்டாரு, கொள்ளையடிச்சிட்டாரு. அதையெல்லாம் வச்சுதான் தேனியில 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்கிறாரு, அப்புறம் கார்லாம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு தம்பி தினேஷ் வந்து எனக்காக ஒரு வீடியோ போட்டிருந்ததா என்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய தம்பி சிவகங்கைக்காரரு. அவரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் நம்ம சார்ந்த வீடியோவை எனக்காக ரொம்ப வருஷமா நம்ம கூட இருக்கிற தம்பி அவன் அந்த வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு ஃபோன் பண்ணானா, இந்த மாதிரி என்னால் அப்ப பார்க்க முடியல, வேலையா இருந்தேன். டு பி ஹானஸ்ட், இப்ப வரைக்குமே அந்த வீடியோவை முழுசா நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் பார்க்கல, ரேண்டமா பார்த்தேன். சில பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியும். ஆக்சுவலா என்னன்னா, தினேஷ் வந்து பொங்கலுக்கே வெடி வெடிப்பான். இப்ப தீபாவளினா அவனுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப அண்மையில நிறைய வீடியோக்கள் நம்மளை வச்சு கட்சியினுடைய அடையாளங்களோடு தலைவருடைய படங்களை வச்சு இப்படிலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூஸ் பார்த்து பழகிட்டான். அது மட்டும் இல்லாம ஒரு டிபிக்கல் யூடியூபரா அவன் வந்து யாரையுமே பகிச்சுக்க முடியாது, பகிச்சுக்க கூடாது. அவன் வந்து அது அவனுடைய வாழ்வாதாரம். நான் வந்து அதை ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரு டிபிக்கல் யூடியூபரா மட்டும் இரு, நீ சமூகத்துல பெரிய நல்லவன் மாதிரி நடிக்காத, நடுநிலை வேஷம் போடாத அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் ஒன்னும் அவனை மட்டும் குறி வச்சும் கூட அந்த வீடியோவை போடல. அவனை மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய பலர் மீதும் எனக்கு உள்ள விமர்சனங்கள், சமூகத்திடம் கேட்க வேண்டிய கேள்விகள் அப்படின்னு தான் நான் ஒரு காமன் இதாதான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அதுல தனிநபர் தாக்குதல்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுல வந்து ஏதோ அவன் செய்யற வேலையை, கம்பி கட்டுற வேலையை நான் வந்து விமர்சிச்சுதான் நான் ஏதோ இகழ்ந்து பேசினதா இருக்கிறேன். நான் ஆக்சுவலா கம்பி கட்டுற வேலையை இகழ்ந்து பேசல. அது ஒண்ணுக்கு மட்டும் நான் விளக்கம் கொடுக்குறேன். நடுநிலைன்னு கம்பி கட்டாத, நீ கம்பி கட்டுற வேலையை கட்டடத்துல மட்டும் பாரு, சமூகத்துக்குள்ள நடுநிலை அது இதுன்னு பொய் சொல்லாத, கம்பி கட்டாத அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கு இல்லையா, நகைச்சுவையா. ஸோ அதை சொல்லி சொன்னேன். ஏன்னா எனக்கும் அதே சார்ந்த தொழில் தான். என்கிட்டையும் கம்பி கட்டுற வேலை செய்யறவங்க வேலைக்கு இருக்காங்க. அதனால வந்து நான் தொழிலை குறைச்சு பேசல. எல்லாரும் உழைக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. இவன் எனக்கு பதிலுக்கு வீடியோ போடுவான் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நான் வைத்த விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லி வீடியோ போடுவானா அப்படின்னா போட மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இவன் ஒரு ட்ரம்ப் கார்டா, எனக்கு இவனுடைய கருத்தோடு நிறைய பேர் வந்து ஜான் பாண்டியனும் ஏன் புதிய தமிழ் கட்சி தலைவரும் ஒண்ணு சேர மாட்டாங்க, ஒண்ணு சேர்ந்தா தானே அது இது அப்படின்னு பல பேர் கருத்து பேசிட்டு போது நமக்கு எரிச்சலா வரும். ஸோ சமூகத்துக்குள்ள ஒரு வைரஸ் கிருமி மாதிரி இவனும் பூந்துக்கிட்டு இந்த கருத்தை வந்து தொடர்ந்து, அதாவது அவன் வந்து புதிய தமிழ் கட்சிக்கு எதிராக இருக்கணும், அதுதான் அவனுடைய அல்டிமேட். அதர்வைஸ் அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் ஆதரிச்சு பேசுவான். உதாரணத்துக்கு சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீ தேவர்னு பட்டம் வச்சுக்கிட்டது யாரு? புதிய தமிழ் கட்சி நிர்வாகிகளா? அவன் கல்யாண சுந்தரம் தான் வச்சிருக்கான். அவனும் இவனும் சேர்ந்துதான் பல கூத்தடிச்சானுங்க. மறவர்களை வந்து அப்படி இப்படின்னு, தேவருங்கிறது என்ன, முத்துராமலிங்க தேவர் யாரு அப்படின்னு கண்டமேனிக்கு மேடையெல்லாம் கூட போட்டு கிழிச்சிட்டு இருந்தானுங்க. வீடியோ உட்காந்து பேசினானுங்க. இப்ப புதிய தமிழகம் கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. என்னன்னா, தொடர் படுகொலைகளை கண்டிச்சு தேவேந்திர குல வேளாளர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மறவர் சமூகத்தினை சேர்ந்தவர்களால் கொலை செய்யப்படுறாங்க. சோ ஒரு பக்கம் வந்து நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா, மறுமுனையில இந்த எதிர்வினை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அமைதி இருக்குமா? நீ மட்டும் தான் அருவா பிடிச்சு வெட்ட முடியுமா? சோ பதிலுக்கு மத்தவங்க எல்லாம் அருவா பிடிச்சா என்ன ஆகும்? இது வந்து காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய இதாக இளைஞரணி தலைவர் அவர்கள் பேசியிருந்தார். அப்படி பேசுனதெல்லாம் வச்சுட்டு நீங்க பேசிட்டு போய் ஏசி ரூம்ல படுத்துக்குவீங்க, இங்க சண்டை போடுறது யாரு, பிரச்சனை யாரு? ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு கோயில்பட்டியிலையும் தூத்துக்குடியிலையும் விரோதிகள் வந்து அவங்க கோடு போட்ட சட்டை போட்டிருக்காங்க, டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, சிவப்பா இருக்காங்கன்னு வந்தாங்க. ஆனா பைத்தியக்காரா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு இந்த சமூகத்திற்காக பணி செய்வதால் தான், இந்த சமூகத்தின் பக்கம் ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது அதை தட்டி கேட்பதால் தான் சமூகத்தினுடைய எதிரி தலைவர், இப்பொழுது இளைஞரணி தலைவர், நான் கூட சமூக கட்சிக்காரவங்களுக்கு எதிரியாக மாறுறாங்க. இதுதான் ஃபண்டமெண்டல், இதுதான் அடிப்படை. பேசிட்டு போய் நீங்க ஏசியில படுத்துவீங்கன்னா எதுக்குடா அந்த வைத்தறிச்சல்? உனக்கும் சரி, அவன் கூட்டாளி அவன் கல்யாண சுந்தரத்துக்கும் சரி, எப்ப பேசினாலும் சரி போய் ஏசியில படுத்துக்குவாங்க, சொகுசு கார்ல போவாங்க. உங்களை மாதிரியே இருக்கணும் வர, அப்படியே இருக்கணும், பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருக்கணும், உங்களுடைய ஆசை. ஃபர்ஸ்ட் இந்த வைத்தறிச்சல் எல்லாம் விடுங்க. நான் கேட்ட கேள்வி என்ன? நான் உன்னை வைத்து சமூகத்திடமும் உன்னை போல எண்ணம் கொண்டவர்களையும் கேள்வி கேட்கிறேன். இந்த வீடியோலையும் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா நீ வந்து பெருசா பதில் சொல்ல போறது இல்லை, சொல்லவும் உங்ககிட்ட இல்லை. நீ சுத்தி எங்க வருவன்னா ஏதாவது தனிநபர் விமர்சனம், அடிப்படை ஆதாரமற்ற பொய் புரட்டுகளை தூக்கி சங்கர் குரு மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம்
ஏதாவது கடத்தினாருன்னு கூட சொல்லுவேன். நீ ஓ வாய் ஓ உருட்டு, அது நீ பேசிக்கோ. பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு உன் விமர்சனம் அல்ல, உன்னை போன்ற பலர் விமர்சனங்களை பார்க்க நேரிடும். பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதனால எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை. நீ வைக்கக்கூடிய விமர்சனங்களோ நீ பேசக்கூடியதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. பட் ஒரு தனி நபராக நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் உன்னுடைய வாழ்நிலையை பற்றியோ, உன் வேலையை பற்றியோ, நீ வசூல் பண்றதை பத்தியோ, நீ சம்பாதிக்கிறத பத்தியோ அப்படிலாம் நான் எதுவுமே பேசல. நடுநிலைன்னு நின்றுட்டு நீ இப்ப ஜான் பாண்டியன் கட்சியினுடைய மாநாட்டுக்கு போற, அந்த மாநாடு சம்பந்தமாக நான் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அதுக்கு நீ பதில் சொல்ற. அதே மாநாட்டு மேடையில புதிய மனுஷனுடைய தலைவரை ஒருத்தன் விமர்சிச்சு பேசுறானே, ஏன்டா அதை நீ கண்டிக்க மாட்ற? அப்ப நீ ஒரு மாநாடு சமூகத்துல நீ ஒரு நடுநிலையானவன் என்ன? நீ ஒரு நடுநிலைன்னு சொல்லக்கூடியவன். ஒரு கட்சி மாநாடு நடத்துது, அந்த மாநாட்டுல தேவையே இல்லாம, அந்த மாநாட்டினுடைய தலைப்புக்கோ இல்ல எதுக்குமோ தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் பேசுறேன். அதை ஏன்டா கண்டிச்சு பேச மாட்டேங்கிற? அப்ப நீ ஒரு நிலை எடு, நீ அவங்க கட்சியில சேர்ந்துரு. நீ அதை விட்டுட்டு ஏன் ஒரு மேடையில நின்றுகிட்டு நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன் ஏன் பொய் சொல்ற அப்படின்னு அப்பவும் கேட்கிறேன், இப்பவும் கேட்கிறேன். இனியாவது அது பதில் இருந்தா சொல்லு, சரியா? உனக்கு மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்கும் தான். உனக்கு மட்டும் இண்டிவிஜுவலாலாம் வீடியோ போடல, உனக்காக பதில் கிடையாது. இதை வைத்து சமூகத்திற்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப நான் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறேன். ஒரு கொள்கைக்கோ கோட்பாட்டிற்கோ சமூகத்தினுடைய கோரிக்கைக்கோ அல்ல சமூகத்தினுடைய பாதிப்புகளிலேயோ எதுலையுமே உண்மையா இல்லாத ஒரு நபர் ஜான் பாண்டியன் நான் நேரடியா குற்றம் சுமத்தி ஒரு புதிய தமிழ்ச்சியுடைய நிர்வாகியாக 40 ஆண்டு காலமாக ஒரு தலைவரை இந்த சாதின்னு கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு வேலையா இருந்தா அப்படின்னு நான் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறேன். அப்படி முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவாக, ஒரு நபருக்கு ஆதரவாக நீ பேசும்பொழுது நீ அந்த நபர்கிட்ட போய் சேர்ந்துக்க வேண்டியதானே? ஏன் நடுநிலைன்னு பேசுற? இப்ப 6 முறை அட்டாக் பண்ணுனா அப்படின்னு ஒரு தரப்பு தலைவரை பார்த்து சொல்லுது. இந்த 6 முறை அட்டாக் பண்ணதுக்கான தேவை என்ன? புரியுதா? அப்ப இந்த சமூகத்துடைய விளிம்பு நிலையில் தத்தளிக்கக்கூடிய பல ஆண்டு காலமாக ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்தை மேல்நிலைக்கு கொண்டு வருகிறார், அதிகாரத்தை நோக்கி இழுத்துட்டு வர்றாரு. அந்த காழ்ப்புணர்ச்சி தானே, அந்த ஆத்திரம் தானே அவங்க செய்யறது. இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் பிரச்சனையும் கூட அதுதானே. ஏன்னா நீ புதிய தமிழ்ச்சியோட பெரிய சமத்துவம் பேசுறீங்களா? இந்துக்களாக ஒன்று இணைவோம், தமிழர்களாக ஒன்றிணைவோம், ஏதாவது ஒரு கான்செப்ட்ல கழுதை ஒண்ணு சேருவோம் அதுபடின்னு நம்ம பேசும்பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்துட்டே இருக்குது. அப்ப அதை பேசும் பொழுது நீங்க சண்டையில தூண்டி விடுறீங்க. என்னடா இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதே இளைஞரணி தலைவர் அவர்கள் ராமநாதபுரத்துல நடந்த இளைஞர்கள் கூட்டத்துல இன்னும் எத்தனை பேரை பழி வாங்க போறீங்க? யார பழி வாங்கினா உங்க சண்டை முடியும்? எத்தனை கொலை செஞ்சா இது அமைதிக்கு வரும்? அவங்க தன்னுடைய முன்னேற்றத்தை பாருங்க. இளைஞர்கள் கண்ட இடத்தில் தன்னுடைய சக்தியை விரயம் பண்ணாதீங்க, சோ வன்முறை பாதைக்கு போகாதீங்க. இதுதான் இளைஞரணி தலைவர் பேசினார். அதன் பிறகு தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்துட்டே இருக்கு, கொலைவெறி தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, கொலை செய்யப்படுறான். 2 லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு பையன் கொலை செய்யப்படுறான்னா அப்ப சாதிய அந்த வக்கரங்கள் எவ்வளவு தூரம் டீப்பா இருக்குன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் புதிய தமிழ் இருக்கு. அதை பேசுது. என்ன புதிய தமிழ் கட்சியா அருவாளை தூக்கிட்டு எல்லாரும் வாங்க சிறைப்பறவையா மாறுங்க அப்படின்னு அப்படி இருந்த ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்தியது புதிய தமிழகம் கட்சி. அந்த ஆத்திரத்தில் தான் புதிய தமிழ் கட்சி எல்லோருக்கும் இலக்காகுது. புரியுதா? எந்த சம்பவத்துல இந்த மாதிரியான பழிக்கு பழி சம்பவத்துல புதிய கட்சிக்காரவங்க சம்பந்தப்பட்டிருந்தாங்க? புதிய கட்சிக்காரங்க வழக்குவாங்கன்னா நான் உட்பட என்னவா இருக்கும்? தடையை மீறி போராட்டம், ஆர்ப்பாட்டம், இப்படி மக்களுடைய பிரச்சனைக்காக நின்று போராடியதில் தான் வழக்குகளோ அந்த மாதிரியான குற்றங்களோ சுமத்திருப்போம். அந்த இடத்துல நின்றுதான் களத்தில் நடந்த நிகழ்வுகளுக்கு இதா இருந்திருக்கும், காரணமாக இருந்திருக்குமே தவிர. சோ இந்த மாதிரியான வன்முறை வட்டாரத்தில் இருந்த ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்தி நல்வழிப்படுத்தணுங்கிறது தான் புதிய கட்சியுடைய நோக்கம், இலக்கு. அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் அதை வச்சு எப்படி இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய, அதாவது பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்று பேசிக் கொண்டிருந்த பொழுது பட்டியலிருந்து வெளியில போனா உன்னை யார் ஏத்துக்குவா, உனக்கு யார் பொண்ணு கொடுப்பான்னு டிராவிடியன் ஐடியாலஜிஸ்ல இருக்கக்கூடியவங்க பேசுவதை போலவே இந்த சமூகத்திலே இருந்துட்டு ஒருத்தர் பேசுறாரே, அவரையும் இவரையும் எப்படி ஒன்னா பார்க்க முடியும்? அது போல 100 எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நான் சில எடுத்துக்காட்டுகளை முன் வச்சேன். அப்புறம் மீண்டும் ஒண்ணு சேரும். நீங்க போய் சேருங்கடான்ற. புதிய தமிழ் கட்சியை போய் சேர்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல நீங்க போய் அந்த கட்சியில சேருங்கடா. ஏன் சேர மாட்டீங்க? என்ன விமர்சனம் இருக்கு? என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது? தாய் தலைவர், 40 ஆண்டு கால தலைவர், தனிமனிதர், எல்லா பட்டங்களும் வச்சு சொல்றீங்கல்ல. நாங்கள் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சொல்றோம்.
ஒண்ணு இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வந்து உதறி தள்ளிட்டு, இல்ல இனிமேல் வந்து இந்த மக்கள் வந்து தவறுகளை செஞ்சாலும் இந்த மக்களுக்காக போராடணும், மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க, சில நேரங்கள்ல சிலருடைய இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க, அந்த மாதிரி வந்து மக்களுக்கு விரோதமாக நம்ம ஒரு காலத்தில் இருந்துடக்கூடாது, நாம வந்து கட்ட பஞ்சாயத்தோ அந்த மாதிரியான குற்றங்களும் செய்யக்கூடாது, ஒரு தகுதியான இடத்துக்கு சமூகத்தை வழிநடத்தணும், அறிவார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்னு மாறி அவர் வரப்போறாரா? இல்ல புதிய தமிழகம் கட்சி அவங்க செய்யற வேலையை பூரா நீங்க செய்யுங்க அப்படின்னு இது பண்ண போறீங்களா? அது எப்படி? ஹவ் கேன் இட் பாசிபிள்? அது எப்படி முடியும்? நம்ம இத சொல்லி இதுக்கு பதில் சொல்லுங்கடான்னா அதை பத்தி பேசல, துணைக்கு ஆள் எடுத்துக்கிறான். சந்தனப்பிரியா பாப்பா பேசுறதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னா புரியல. தலைவரோட பெயரை குறிப்பிட்டு சமூகத்துக்கு அவங்க எதுவுமே செய்யலங்கிற குற்றச்சாட்டை புதிய தமிழ் எப்படி தம்பி கடந்து போகும்? எப்படி கடந்து போகும்? இரட்டை கொலை முறை தொடங்கி கண்டதேவி தேர்வுபடம், வெள்ளை அறிக்கை, எத்தனை சொல்லணும்னா துயர்களில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தலையிட்டு சொல்லவே முடியாத கற்பனை கெட்டாத தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து அதிகார வர்க்கத்தோடு நேரடியாக எதிர்த்து நின்று இன்னைக்கு வரைக்கும் சமூகத்திற்காக எல்லோரையும் பகையாளியாக்கி நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, ஒரு இயக்கத்தை பார்த்து ஒரு அவதூறு வைத்தால், தம்பி அந்த பெண்ணுடைய அப்பா பசுபதி பாண்டியன் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது கூட அவரை தன்னுடைய சொந்த கார்ல தன்னுடைய செல்ஃப் டிரைவிங்ல தூக்கி கொண்டு வந்து உயிரை காப்பாற்றியவர் தலைவர் அவர்கள். என்ன ஒண்ணும் செய்யல. அவங்க குடும்பத்துக்கே இவ்வளவு பெரிய உதவியை ஒரு மருத்துவராக செய்தவர். கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம எதுவும் செய்யலைன்னா தன் இருப்பை காமிச்சுக்கிறதுக்கு, தன்னோட இதை காமிச்சுக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து தப்பு இல்லையா சமூகத்துல? திருப்பி கேட்டா என்ன பதில் இருக்கும்? சோ அந்த ஆத்திரத்துல புதிய நிர்வாகிகள் தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய எல்லாத்தையும் இழந்து தங்களுடைய வளர்ச்சியை ஒதுக்கி வச்சுட்டு அர்ப்பணிப்போடு களத்தில் நிற்கக்கூடியவர்கள் எந்த சுத்திலாவது என்ன பிரச்சனையான பரவாயில்ல, நமக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த சமூகத்தை அரசியல்படுத்தி ஆகணும், பொது சமூகத்திற்கு மத்தியில் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு வந்துடணும்னு நிற்கக்கூடியவங்களை விமர்சிச்சா அந்த இதுல பாதிக்கப்பட்டவங்க, அதற்காக தங்களுடைய வாழ்நாளை இழந்தவர்கள் ஆத்திரத்துல பேசத்தான் செய்வாங்க. இப்ப நீ ஒரு யூடியூப் வச்சுட்டு ஒரு சேனல் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வேலை செய்ய தயாரா இருக்கேன், நீ ஏதோ பெரிய நிறுவனம் வச்சிருக்கிறது போல, நீ பெரிய ஐபேக் கம்பெனி வச்சிருக்கிறது போல நீ பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் கோவம் வராம என்ன பண்ணும்? 10,000 ரூபாய் செல்போனை வாங்கி வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டு நீ பெரிய அரசியல் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் மாதிரி பேசிட்டு இருந்த உட்காந்துட்டு இருந்து, அதுவும் ஒரு சைடு உட்காந்து நடுநிலை அது இதுன்னு கதையை விட்டுட்டு கறி எட்டிட்டு சுத்திட்டு இருந்தேன்னா எப்படி இது யார் பொறுத்துக்க முடியும்? அந்த ஆத்திரத்துக்கு பேசத்தான் செய்வாங்க. அப்ப நீ யாருக்கு ஆனாலா இருக்கிற? நேரடியாக புதிய முயற்சி ஒரு முனையில் நிறுத்திட்டு புதிய முயற்சிக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக, அவர்கள் கொலைகாரர்களாக இருந்தாலும் சரி, கூலிப்படையாக இருந்தாலும் சரி, கோமாளிகளாக இருந்தாலும் சரி, துரோகிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் புதிய கட்சியை எதிர்த்துட்டா அவங்களுக்கு ஆதரவா நீ பேசிட்டு இருக்கிற. சோ நான் என்ன சொல்றேன், நீ எதிரினா எதிரியா நின்றுடாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர் பேசுவதை போல நீயும் பேசிட்டு போ, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நீ நடுநிலை நீ ஏன் பேசுற? சரியப்பா, இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அது இது எல்லாம் நீ நிற்பங்கிற. சரி, புதிய முயற்சி ஒன்றும் சேர முடியாது. அதற்கு பல நூற்றுக்கணக்கான நியாயமான காரணங்களை எங்கள் தரப்புல இருந்து சொல்லியாச்சு, நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப ஒண்ணு சேரலன்னு முடிவான பிறகு சரி, இப்ப நீ யாருக்கு வேலை செய்ய போற? உனக்கு ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு, அந்த ஆப்ஷனை நேரடியா சொல்லுடா. ஆமா, நான் ஜான் பாண்டியனுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பேசு. நான் நடுநிலையெல்லாம் கிடையாது, நான் புதிய முயற்சிக்கு எதிரான மனநிலையில இருக்கிறேன், நான் புதிய முயற்சியை விமர்சிப்பேன், அப்படி பேசிட்டு போ. ஏன் அந்த நேர்மை உங்ககிட்ட இருக்க மாட்டேன்? எதுக்குமே நேர்மையா இருக்க மாட்டேன், ஏன் இருக்க மாட்டேன்? இப்பொழுதும் தனிப்பட்ட நபராக தினேஷ் என்கிற நபரை விமர்சிக்கல. தினேஷ் என்கிற ஒரு கேரக்டர், அதை போல இருக்கக்கூடிய பலருடைய கேரக்டர், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தவறான வேலைகள், சமூகத்துக்கு எதிரான சிந்தனைகள், அதை போராட்டம், அதை ஒரு புரட்சிகரமாகவும், அதை ஒரு போராட்டமாகவும், அதை ஒரு பெரிய சாதனையாகவும் கற்பனை செஞ்சுக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இல்லையா? சோ இதையெல்லாம் கிடையாது. தட்ஸ் நாட் எண்ட். அது ஒரு முடிவு இல்ல. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க. சோ அந்த இடமே எல்லாத்துக்குமான தளமாக இடமாக மாறாது. நீங்க ஒரு நிலையிடுங்க அப்படின்னு சமூகத்திடம் ஒரு கருத்துக்களை உன் மூலமா, உன்னை போன்றவர் மூலமா சொல்றேன். நீ நேர வந்துட்டு 30 லட்சத்துக்கு வீடு கட்டிட்ட தம்பி. 30 லட்சத்துக்கு மட்டும் வீடு கட்டல, அது 50 லட்சம் ரூபாய் வீடு கட்டிக்கிறேன் தேனியில. ஆமா, நிலக்கோட்டை பக்கத்துல என் ஊரு, அந்த ஊர்ல எனக்கு தோட்டம் இருக்கு, சில 10 ஏக்கர்கள் தோட்டம் இருக்கு, அங்கேயும் எனக்கு வீடு இருக்கு. அங்க மட்டும் இல்ல தம்பி, ஒரு கடைக்கு 2 கடை எனக்கு பிசினஸ் இருக்கு. அது போக கோயம்புத்தூர்ல எனக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, வாடகைக்கு வீடு விட்டுருக்கிறேன். சரியா? இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. கார் வந்து கட்சிக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கல, உனக்கு என்னை தெரிந்த காலத்துல இருந்து என்கிட்ட கார் இருந்தது. சரியா?
சொத்துக்கள் எல்லாம் என்னோட பூர்வீக சொத்துக்களும் இருக்கு. அதுபோக நான் சம்பாதிச்சு வாங்கினதும் இருக்கு. நான் பாஸ்ட் 7 இயர்ஸ் 7 ஆண்டு காலம் அரசாங்கத்திற்கு வரி கட்டக்கூடிய டாக்ஸ் பேயர் தம்பி. என் வீட்டுல என் பேர்ல ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், என் மனைவியோட பேர்ல ஒரு கடை, ஒரு தொழில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த குறையும் இல்லை. எனக்கு ஜிபே நம்பர் கொடுத்து 100 கொடு 200 கொடுன்னு வாங்கி இது பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னை சார்ந்த அனைவருக்கும் தெரியும். புதிய தமிழகம் கட்சியில ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுடைய சமூக பணியை, தங்களுடைய அரசியல் பணியை எத்தனை சிரமங்களுக்கு, நெருக்கடிகளுக்கு மத்தியில் தங்களுடைய சொந்த உழைப்பை வைத்து செய்யறாங்க, வைக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால நீ புதிய தமிழ் கட்சியை வச்சு சம்பாரிச்சிட்டாங்க, வச்சுட்டாங்கிறத எதிர்கட்சிக்கார கூட நம்ப மாட்டான். அதனால இதையெல்லாம் ஒரு இதா தூக்கிட்டு அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டோம், அங்க போய் ஏமாத்திட்டோம், வச்சுட்டோம்னு ஆதாரம் இல்லாம ஏதாவது ஒரு அவதூறை பரப்பணும். உனக்கால தாங்கிக்க முடியல. உன்னை நீ செய்யற தப்ப குத்தி காமிச்சோன்னே உன்னால தாங்கிக்க முடியல. இப்பவும் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ 100% வீடியோ போடுவார், போட்டுட்டேதான் இருப்ப, அது உன்னோட டியூட்டி. ஆனா எந்த இடத்திலாவது முயற்சி செய். நான் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கு தனிநபர் அவதூறுகளை விட்டுட்டு விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல துப்பு இருந்தா, தெம்பு இருந்தா சொல்லு. நிறைய பேர் பலரும் சொன்னாங்க, எதுக்கு போய் இவனுக்கு போய் நீங்க இப்ப சொல்லிட்டு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு ஒரு விமர்சனங்கள்னா கடந்த காலங்கள் தான் பதில் சொல்ல வாய்ப்புகள் இல்லாமல், தளங்கள் இல்லாமல் இருந்தது. இப்ப ரொம்ப சிம்பிளான எளிமையான வழிகள் வந்துருச்சு. ஸோ அதனால பதிலுக்கு பதில் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால இதையெல்லாம் விட்டுரு, சரியா? இது தனிநபரத்தை விட்டுரு. அது நீ யாரையெல்லாம் பெயரை சொல்லி என்னை குற்றம் சுமத்துகிறாயோ அவங்களே கூட உனக்கு பதில் சொல்லலாம், உன் மூலமா பலருக்கும் பதில் சொல்லலாம். பட் அதெல்லாம் எனக்கு அது நோக்கம் இல்லை. என்னுடைய நோக்கம் சமூகம் செல்லக்கூடிய இந்த நெடுந்தூர பயணத்தில் உன்னை போன்ற துரோகிகளும் ஒரு பங்கு இந்த சமூகத்திற்கு துரோகம் செய்றீங்க. நல்லவனை போல நீங்க செய்யறது ஒரு இது போல தப்பா வழி நடத்தி தவறு தவறா போய் கருத்துக்களை சிதறடிச்சு அந்த ஒற்றுமையின்மைக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணமா இருக்கிறீங்க. சோ ஒரு பகுத்தறிவோடு முதல்ல இந்த சமூகத்துல என்னென்ன நடக்குது, யார் யார் என்னென்ன செய்யறாங்கிறத ஒரு திறந்த வெளி விமர்சனத்துக்கு கொண்டு வந்துரும். ஒரு பொது வெளியில் போட்டு விமர்சிப்போம். எது சரி, யார் சரி, யாரால் முடியும், எப்படி முடியும், எது இலக்கு அப்படிங்கிறதான விமர்சனத்தை கொண்டு வருவோம். அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை ஆண்டுகளாக எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் கடந்து கொண்டிருந்த நாங்கள் இது குறித்து பதில் சொல்ல, விவாதிக்க, விமர்சிக்க தயாராகி இருப்பது அந்த நோக்கத்திற்காக தான். அது அப்படி இப்படின்னு ஒரு தனிநபர் விமர்சனத்தை கொண்டு ஆதாரம் இல்லாம அவதூறுகளை எதிர்கொள்ள முடியாம, பதில் இல்லாத கேள்விகளுக்கு நம்ம ஒரு கேள்வியை கிளப்பி விடலாம் அப்படிங்கிற இந்த நாளாந்தர வேலையெல்லாம் செய்யாத. முடிஞ்சா விமர்சனத்துக்கு பதில் சொல், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் தான், நீ பதில் சொல்லி எனக்கே கூட பர்சனலா அனுப்பு, நான் பாத்துக்கிறேன்.